சமையல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் இந்த தக்காளிக்கான இந்த சீசனில் வரும், சம்மர் சீசனில் இந்த தக்காளிக்காய் வச்சு எப்படி ஒரு பயத்தப்பருப்பு போட்டு ஒரு குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பண்ணிவிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி சாதத்தோடு சேர்ந்து வேக வைக்க போகிறேன். இதை வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு இந்த கூட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த தக்காளிக்காய் போட்டு குழம்பும் அப்புறம் இந்த காயும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை. அதுக்கப்புறமா பூசணிக்காயில் ஒரு பயத்தம்பருப்பு போட்டு ஒரு பொரிச்சு கூட்டு பண்ண போகிறோம். இந்த பூசணிக்காவையும் கட் பண்ணி ரெடியாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கடாயில் ஃபஸ்ட்டு இந்த தக்காளிக்காயை ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வதக்கிட்டு குழம்பு பண்ணணும். அப்படி பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுன்ட்டு இந்த தக்காளிக்காயை எம்டி கடாயில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வதக்கிக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸ் வேணுமோ அவ்வளோ காய் போட்டுக்கலாம். இது வந்து நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. இந்த சீசனில் வரும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணி இந்த குழம்பு பண்ணி சாப்பிட்டாக்க. இதை வதக்கிட்டு அடுத்தது பண்ணலாம். இதை கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். தக்காளிக்காய் வதங்குற கேப்பில் சாதத்தோட இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஒரு குக்கர்லையும் இன்னொரு குக்கரில் வந்து பூசணிக்காய்க்கு இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பயத்தம்பருப்பு ஒரு 1.5 குழிக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு கூட்டுக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இந்த பூசணிக்காய் போட்டு கூட்டு பயத்தம்பருப்போட வேக வைக்கிறதும் சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு குக்கரில் எடுத்துக்கிறேன். அது நடுவில் இன்னொரு 1.5 குழிக்கரண்டிக்கு பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதை அந்த தக்காளி வதக்கிட்டு இந்த குக்கர் தட்டில் போட்டுட்டு தான் நம்ம அந்த குக்கர் இது வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த தக்காளிக்காய் போட்டு குழம்பு பண்ணுறதுக்கு அதை வதக்கிட்டு இந்த பருப்பில் போட்டுக்க போகிறேன். அதையும் வேக வச்சு எடுத்து காட்டுறேன். பூசணிக்காய் கூட்டுக்கு கொஞ்சம் அந்த பயத்தம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளிக்காய் குழம்புக்கு பயத்தம்பருப்பு அது கூட மஞ்சள் பொடி போட்டு இதில் தக்காளிக்காவை வதக்கி முடிச்சுட்டேன். இதை இதில் சேர்த்துட்டு வேக வச்சு கொண்டு வர போகிறேன். இப்போது ஒரு 4 விசில் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் குழம்புக்கு. சக்கரவள்ளி கிழங்கும் இங்கே வெந்துட்டுருக்கு. மஞ்சள் பொடியும் சக்கரவள்ளி கிழங்குல கையோடு போட்டுக்கோங்க. பூசணிக்காய் கூட்டுக்கும் கூடவே வந்து பயத்தம்பருப்பு போட்டு தக்காளிக்காய் குழம்புக்கும் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் குக்கரில். இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துட்டுருக்கேன், சின்ன லெமன் சைஸு. இது வந்து குழம்புக்கு நம்ம ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கணும். அந்த பயத்தம்பருப்பும் தக்காளிக்காவும் போட்டு குழம்பு பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய் இது 3த்தையும் அரைச்சி விட்டு அந்த பூசணிக்காய் பொரிச்சு கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த உளுத்தம்பருப்பு, 3 மிளகா வத்தல், தேங்காய் இது 3த்தையும் வறுத்துட்டு அரைச்சி வந்து காட்டிடுறேன். இது வந்து பூசணிக்காய் பொரிச்சு கூட்டு பண்ணுறதுக்கு இதை வறுத்து அரைச்சி காட்டுறேன் இதை மசாலாவை. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், குழம்புக்கு நம்ம வறுத்து ரெடியாக வச்சுக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வறுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். இது பூசணிக்காய் கூட்டுக்கு சேர்த்துக்க போகிறோம். இது நான் வறுக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் உங்களுக்கு அரைச்சதை காமிச்சிட்டேன். இந்த மசாலாவை நம்ம பூசணிக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா பயத்தம்பருப்பு போட்டு, அதில் இதை சேர்த்துட்டு கொதிக்க விட போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அந்த பொரிச்சு கூட்டு. அடுத்தது நம்ம குழம்புக்கு வேண்டிய சாமான்கள்லாம் வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இங்கே புளி தண்ணி ஆல்ரெடி ஊற வச்சு ரெடியாக வச்சாச்சு. அங்கே பருப்பும் தக்காளிக்காவும் வெந்துட்டுருக்கு தக்காளிக்காய் குழம்புக்கு. அதுக்கு நான் இப்போது கடாயை சூடு பண்ணிட்டு புளி தண்ணி குழம்புக்கு வச்சுட்டு இருக்கேன். இந்த புளி வந்து சின்ன லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த தக்காளிக்காயிலே வேறு புளிப்பு இருக்கும், அதனால் இதை கரைச்சி வச்சுட்ருக்கேன். இதில் பெருங்காயம் போட்டு இது ஒரு கொதி வரட்டும். அந்த கேப்பில் குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தக்காளிக்காவும் பருப்பும் எடுத்து இதில் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணி கொதிக்கிற கேப்பில் இங்கே ஒரு கடாயில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு. இந்த நல்லெண்ணெயில் என்ன பண்ண போகிறோன்னா, கடுகு 1/2 டீஸ்பூன், அது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் போட்டால் இந்த குழம்பு வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தோட கடுகும் வெடித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் ஒரு 3 வரமிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இந்த குழம்புக்கு காரம் இதுதான். ஸோ இது வெடிக்கட்டும். வெடித்ததும் இதில் உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துன்ட்டு எப்போவுமே இந்த குழம்பெல்லாம் இந்த மாதிரி மசியல் மாதிரி பயத்தம்பருப்பில் பண்ணும்போது பயத்தம்பருப்பு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும்ல, அதனால் இதுக்கு வந்து வரமிளகா கூடவே பச்சை மிளகாவும் நான் 3 கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலையும் வச்சுட்டுருக்கேன். இது நல்லா உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் வறுத்துக்கணும். லைட் ப்ரௌன் கலர் வரட்டும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது குழம்புக்கு வறுத்துக்கிறோம். அந்த பக்கம் புளி தண்ணி கொதிச்சுட்டுருக்கு, அந்த கேப்பில் இங்கே குழம்புக்கு வறுத்துக்கிறோம். எல்லாம் சிம்லேயே பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது லைட் ப்ரௌன் வந்துட்டு தான். இப்போது பச்சை மிளகா கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும்ல.
இப்படி பண்ணும்போது இந்த பச்சை மிளகா போட்டு பண்ணும்போது இந்த பயத்தம்பருப்பு தக்காளி குழம்பு இருக்குல்ல அது நல்லா கமகமான வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயமும் பயத்தம்பருப்பு குழம்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் வெந்தயமும் சேர்ந்து கமகமான வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு கொஞ்சமாக இதுலேயும் பெருங்காயம் சேர்த்துட்டு கலந்து விட்டுன்ட்டு இதை வந்து கொதிக்கிற புளி தண்ணியில் போட்டுன்றலாம். ஈஸி ரொம்ப. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் பண்ணுற சாம்பார் பொடி குழம்பு பொடி எது இருந்தாலும் அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டு வறுத்துட்டு அந்த குழம்புல விடும்போது நல்லா கொஞ்சம் குழம்புக்கு திக்னஸ் வரும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதையும் காட்டுறேன். 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதை போட்டு போகிறோம். இந்த வதக்கியாச்சு சாம்பார் பவுடரோட. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்போது சாம்பார் பவுடர் சேர்ந்து கலந்து சூப்பராக இந்த அப்படியே கொதிக்கிற புளி தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். அது நல்லா வாசனையாக இருக்கும். அப்போ தான் வறுத்துட்டு போடும்போது. இப்போ இதை புளி தண்ணி கொதிக்கிறது இல்லையா, தெரியுறதா? இந்த புளி தண்ணி கொதிக்கிறதுலையே குழம்புக்கு தக்காளிக்காய் குழம்புக்கு வறுத்து போட்டுட்டோம். இந்த தக்காளிக்காய் குழம்புக்கு இதை வறுத்து போட்டுட்டோம். இப்போ இது ஒரு கொதி குக்கர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ இது பாருங்கள் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதில் இந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துன்ட்டு இதில் தேவையான இதில் கலந்து காட்டுறேன் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருங்காயமும் வாசனைக்கு போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பூசணிக்காய் கூட்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு பக்கத்தில் கடாயில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் வந்து நம்ம கடுகு தாளிச்சுக்க போகிறோம். இப்போ பூசணிக்காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். கூட்டுக்கு சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்செடுத்து கூட்டுக்கு. இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம், இங்கே பூசணிக்காய் கூட்டுக்கு தாளிச்சுக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுது. இப்போ கடுகு பொரியட்டும். அப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். வச்சுடுது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது தக்காளி காயும் பயத்தம்பருப்பும் நல்லா வெந்துடுது இல்லையா, சூப்பராக கொதிச்சுடுதா. இப்போது இதுக்கு தாளிச்செல்லாம் கொட்டிட்டோம் வறுத்துட்டு. இப்போது கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு கடுகு எல்லாம் தாளித்து கொட்டிட்டோம், பச்சை மிளகாலாம். இப்போ இதில் இதை குழம்புக்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்க போகிறோம். இந்த குழம்பும் இங்கே ரெடி ஆகிடும். சூப்பராக தக்காளிக்காய் போட்டு நல்ல மணமான குழம்பு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதை சேர்த்துன்ட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதை பாருங்கள், தக்காளிக்காய் போட்டு சூப்பரான குழம்பு வச்சுடுத்து. இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த தாளித்ததை வந்து கூட்டில் சேர்த்துன்ற போகிறோம். கேமராவில் தாளித்ததை கூட்டில் சேர்த்துக்கிறோம். பூசணிக்காய் கூட்டுக்கு தேவையான அளவு கொத்தமல்லியும் இந்த கூட்டில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டேன், கொத்தமல்லியும் சேர்த்துட்டேன் பூசணிக்காய் கூட்டுக்கு. கூட்டுங்க ரெடி ஆகிடுதா பொரிச்சு கூட்டு. அது கூடவே இங்கே பாருங்கள், இப்போ இந்த குழம்பும் நன்னா கொதித்து ரெடி ஆகிடுது. இந்த குழம்புல நம்ம ஏற்கனவே தாளித்து கொட்டிட்டோம் புளி தண்ணியிலேயே. அதுக்கப்புறமா பயத்தம்பருப்பும் தக்காளிக்காவையும் சேர்த்தோம், சாம்பார் பொடி போட்டு அந்த தாளித்து கொட்டது மேலே. இப்போ நன்னா இதுவும் கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுது. இதையும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளிக்காய் வந்து வெயில் காலத்தில் கிடைக்கும். இது அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இதில் ஃபைபர் சத்து அதிகம். இந்த தக்காளிக்காய் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இல்லை சேப்பக்கிழங்கு மாதிரி கறந்து பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து மேலேயே கொத்தமல்லி தழையும் தூவிக்கிறோம் தக்காளிக்காய் குழம்புக்கு. இப்போ சூப்பராக இதுவும் ரெடி ஆகிடுது. சக்கரவள்ளி கிழங்கு அடுத்தது தாளிச்சிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு ரெடி ஆகிடுது. இதை உரிச்சிட்டு இப்போ தாளிச்சிக்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன். இதில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு தான் வேக வச்சோம். இப்போ இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். தேங்காய் போட்டு பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இப்போ கடுகு வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம், தாளிச்சுக்க போகிறோம். இப்போ அது கூடவே உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல் கிள்ளி வச்சுட்டுருக்கேன். இது கடுகு வெடித்ததும் இதில் பெருங்காயம் போட்டேன். இதுலேயே இந்த சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். இதுலேயே நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் தூளையும் சேர்த்துன்ற போகிறோம். சூப்பராக இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக இந்த பயத்தம்பருப்பும் தக்காளிக்காவும் போட்டு இந்த குழம்பு ரெடி ஆகிடுது. இது வெயில் காலத்தில் வரும் இந்த தக்காளிக்காய். அது ஃபைபர் சத்து அதிகம். அதை சமையலில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு. அடுத்தது பூசணிக்காய்க்கு பயத்தம்பருப்பு போட்டு அரைச்சி விட்டு ஒரு பொரிச்சு கூட்டு பண்ணியிருக்கோம்.
இங்கே வந்து குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு காய் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே தேங்காய் தூவிக்கலாம், இல்லை கரமது பொடி இருந்தால் அதுவும் தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அரோமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.